பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம மனசு சுலபமாக நம்ம சொன்ன பேச்சை கேட்டு உடனே குவியாது, சொன்ன இடத்துல நிற்காது. போகாதேன்னு சொன்னால் போகும், போன்னு சொன்னால் போகாது, இங்கேயே நில்லுன்னா நிற்காது. இது எல்லாருக்கும் தெரியும். அதை தாயுமான சுவாமிகள் நிறைய இடத்துல மனசை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஒரு பாடல் இந்த பதிவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். மிக அருமையான அழகான பாடல். அந்த பாடலில் பரிபூரணானந்தம் அப்படின்ற தலைப்பில் சில பாடல்கள் கொடுத்துருப்பாரு. அதில் வருது, ஆழாழி கரையின்றி நிற்கவில்லையோ, கொடிய ஆலம் அமுதாகவில்லையோ, அக்கடலின் மீது வடவனல் நிற்கவில்லையோ, அந்தரத்தகில கோடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ, மேருவும் தனுவாக வளையவில்லையோ, சப்தமேகங்களும் வஜ்ரதர நாணையால் சஞ்சரித்திடவில்லையோ, வாழாது வாழவே ராமனடியால் சிலையும் அடமங்கையாகவில்லையோ, மணிமந்திரமாதியால் வேண்டு சித்திகளெல்லாம் உலக மார்க்கத்தில் வைக்கவில்லையோ, பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கருமையோ, பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. இந்த பாடலில் எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை அசால்ட்டாக பண்ணுறிய இறைவா, இந்த சின்ன செயலை செய்ய உன்னால் முடியாதான்னு எவ்வளவு அழகாக கேட்குறாரு பாருங்க. ஆழாழி கரையின்றி நிற்கவில்லையோ, இந்த கடல்லாம் இருக்கே, இதுக்கு யாரானும் கரை கட்டினாங்களா? இவ்வளோ தண்ணி இருக்குது. ஒரு சின்ன குளத்துக்கு குளக்கரைன்னு இருக்குது, ஏரிக்கு ஏரிக்கரைன்னு இருக்குது. ஆனால் இந்த கடலுக்கு யாரானும் கரை அப்படின்னு ஒன்றை கட்டி செய்து வச்சாங்களா? இவ்வளவு, அதாவது பூமியினுடைய பெரும்பகுதி தண்ணீர் தான், கொஞ்சம்தான் நிலப்பரப்பு. அப்படி இருக்கிற இத்தனை கடல் நீளத்தை கணக்கிட்டு பாருங்க, எங்கேயானும் யாரானும் கரை கட்டியிருக்காங்களா? இப்போதைக்கு ஊருக்குள்ளே அவங்கவுங்களுடைய பயத்தினால் ஏற்பட்டது, பாதுகாப்புக்காக ஊருக்கு நேராக, அதுக்கு நேராக வீடுகள் இருக்கிற போது ஊரினுடைய அமைப்பை பொறுத்து சில இடங்களில் அவங்க தடுப்பு சுவர் கட்டி இருக்கலாம். ஆனால் கடலுக்கு கரை யாருமே கட்டலை, கட்டினாலும் அது அதுக்கு கட்டுப்பட்டு நிற்கலை. இந்த பாடல் மிக அருமையான பாடல். இதோட விளக்க உரை புத்தகத்திலேயே கொடுத்துருக்காங்க. நானாக சொல்லணுன்னா நோக்கியெல்லாம் இருக்கும், அதனால் புத்தகத்தில் உள்ளதையே படிக்கிறேன். பார்க்குமிடந்தோறும் சற்றும் பிரிதல் இல்லாமல் நிறைந்து இருக்கின்ற பரிபூரண இன்பமே ஆழமாகிய கடலானது கரையில்லாமலே வெளிப்படாமல் நிற்கவில்லையோ. யாருக்கோ கட்டுப்பட்ட நிற்கிது, இறைவனுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்குது. மனுஷால் சொல்லியே கடலை இங்கே வராத, நாங்கள்லாம் இங்கே இருக்கோம், கரையில் வசிக்கிறோம், நீ வராத அப்படின்னு சொல்லலை. சொன்னாலும் அது நிற்க போகிறதில்ல. அது வந்தாலும் யாராலையும் தடுக்க முடிய போகிறதில்ல. சுனாமி வந்தது, யாரால் கட்டுப்படுத்த முடியுது? தானே எல்லாம் நடக்குதே. அது காரண காரியத்தோடு நடக்குது. இறைவனுடைய கட்டளையினால் அந்த சுனாமி கூட வருது. எல்லா நேரமும் வர்றது இல்லையே, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட அளவோடு திரும்பி போயிடுதே. அதனால் அதுவும் இறைவனுடைய கணக்கு தான். ஆழமாகிய கடலானது கரையில்லாமலே வெளிப்படாமல் நிற்கவில்லையோ, கொடிய ஆலகால விஷமானது உணவாகவில்லையோ. யாருக்கு? சிவபெருமானுக்கு தொண்டையில் போய் நின்று இருக்க, உமையம்மை தடுத்ததுனால அது அங்கேயே நின்றுது. அந்த மாதிரி ஆலகால விஷமானது உணவாகவில்லையா? அந்த கடலுக்கு நடுவில் வடவாமுகாக்னி அப்படின்ற நெருப்பு,
அப்படியே இருக்கே, அவியாமல் இருக்கு இல்லையா. கடல் தண்ணிக்கு அடியில் நெருப்பு இருக்குது, எல்லாருக்கும் தெரியுமே. எரிமலை குழம்பு வெளியில் பொங்கி வந்து ஊற்றுறது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது கொஞ்ச நாள் கழித்து ஒரு தீவாக மாறி போகுது, அதில் மரங்கள் வளருது, அதுக்கப்புறம் அதை மக்கள் ஆக்குப்பை பண்ணலாம். ஆனால் அது எங்கே இருந்ததுன்னா கடல் நீருக்கு அடியில். எவ்வளவு கடல் நீர்? ஏகப்பட்ட நீர். நீருக்கு கீழே நெருப்பு அணையாமல் இருக்குது. நீர் இருந்தால் நெருப்பு அணையணும் இல்லையா? அப்படி அணையலையே, அந்த சூடு தனியலையே. பொங்கி மேலே ஊற்றுனதுக்கப்புறம் அடையிறது கணக்கு கிடையாது. அந்த கீழே உள்ள நெருப்பு அப்படியே தானே இருக்குது. அதை தான் இந்த பாடலில் தாயுமான சுவாமிகள் சொல்கிறாரு. வடமாமுக அக்கினியானது அவியாமல் இருக்கவில்லையோ, அண்ட கோடிகளெல்லாம் கவிழாமல் ஆகாயத்தில் நிலைத்து நிற்கவில்லையோ. அதாவது இந்த நட்சத்திரங்கள் அத்தனை அண்ட சராசரங்களில் மிதக்கின்ற அத்தனை கோள்களும் அத்தனையும் எல்லாமே யாரானு கட்டி போட்டு எதானு கட்டி விட்டா தொங்கிட்டுருக்கு இல்லையே, அந்தரத்தில் தானே தொங்கிட்டுருக்கு. அது ஒன்றோட ஒன்று இடிச்சிக்காமல் கீழே விழாமல் மேலே ஏறாமல் அதது இடத்துல அதது இருக்கே. நம்முடைய சூரிய பாதைன்னு சொல்லுங்கள், எல்லாம் தன்னால் அதது பாதையில் அதது சுற்றி வருது. யார் அதுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்தது? யார் பாதை போட்டு விட்டது? பைபாஸ் ரோடாக போட்டு விட்டாங்க? இல்லையே. அதது இயற்கையாக காலங்காலமாக நடக்குதே. அது மாதிரி எல்லாமே உனக்கு கட்டுப்பட்டு அண்ட கோடிகளெல்லாம் கவிழாமல் கீழே கொட்டிக்காமல் அப்படியே ஆகாயத்தில் நிலைத்து இருக்கவில்லையா. இன்றைக்கி சூரியன் இருக்குது, நிலா இருக்குது, வியாழன் இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாமே அது மாதிரி நிற்கலையா. மேருமலையும் சிவபெருமானால் வில்லாக வளைக்கப்படவில்லையோ. அது மலை, அந்த மலையை மற்றவங்களால் வளைக்க முடியாது. ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணாராம்? அதை வில்லா வளைச்சி அம்பு விட்டாராம். அது மாதிரி மேருமலையும் சிவபெருமானால் வில்லாக வளைக்கப்படவில்லையோ. வஜ்ராயுதத்தை உடைய இந்திரன் கட்டளையினால் 7 மேகங்களும் அங்கே சஞ்சரிக்குது. அந்த மேகங்கள் எப்படி உண்டாகுது, எங்கே இருக்குது, எங்கே தங்கி இருக்குது, எத்தனை படிவமாக தங்கி இருக்குது, அதோட நிலை, ஆரம்ப நிலை, முதிர்ந்த நிலை, அதோட வண்ணங்கள், அது பரவும் அழகு, இந்த உலகம் முழுசுக்கும் பூமி பரப்பு அத்தனைக்கும் அந்த மேகம் பரப்பி எடுத்துகிட்டு போதே காற்று, எல்லாமே விசித்திரம். அந்த மேகம் உண்டாகிறது ஒரு விசித்திரம், அந்த மேகம் பரவுறது ஒரு விசித்திரம், அது மழையாக மாறுறது ஒரு விசித்திரம். ஒவ்வொரு பகுதியில் ஒரு சமயத்தில் மழைக்காலங்கள் வருது, அது ஒரு விசித்திரம். இப்படி எண்ணற்ற விசித்திரங்கள் நம்ம கேட்காமையே நடக்கலையா. வஜ்ராயுதத்தை உடைய இந்திரனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு 7 மேகங்கள், அதாவது அந்த மேகத்தை 7 வகையாக பிரிக்கிறாங்க. சப்த மேகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே அந்த அந்தரத்தில் வசிக்கலையா. வாழாமல் வாழறதுக்கு, அதாவது தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. அகலிகை கல்லானதும், கல்லாக இருந்த அகலிகை பெண்ணானதும் ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லையா. அந்த மாதிரி வாழாமல் வாழ்வதற்கு அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை, எது மாதிரியான வாழ்க்கை, அவள் திரும்ப வாழற வாழ்க்கை, அது எல்லாமே சேர்ந்து வாழாது வாழவே ராமனடியால் சிலையும் மடமங்கையாக விலையோ. அகலிகை பெண்ணான கதை இளம்பெண்ணாக ஆகவில்லையோ. மணி மந்திர முதலியவற்றால் வேண்டிய சித்திகளை லௌகீக நெறியில் வைக்கவில்லையோ. எத்தனையோ இப்போ மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா. எல்லாத்தையும் ஒரு பஞ்சாக்கர மந்திரம் இன்றைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா. எல்லாமே மந்திர சொற்கள், வேதங்களில் சொல்லப்பட்ட ஏராளமான மந்திர சொற்கள், பிரணவம் மந்திரம், இது போல் ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கு இல்லையா. அதெல்லாம் வேண்டிய சித்திகளை கொடுக்குது இல்லையா. லௌகீக நெறியில் வச்சிருக்கல, இதெல்லாம் பலிக்குதில்ல. இதையெல்லாம் உனக்கு செய்ய முடியுது. இவ்வளோ பெரிய பெரிய விஷயத்த உன்னால் செய்ய முடியுதே.
என்னுடைய மனசு பாழான என் மனம். என் மனசு என்னை சும்மா உடலை என்னை வீணடிச்சிட்டு இருக்கு. ஆங்காரத்தால், ஆணவத்தால், தீய குணங்களால் மனசு சதா அலப்பாஞ்சி அங்கேயும் இங்கேயும் ஒரு பராபர கண்ணியில் சொல்லுவார், கொல்லி தேள் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்காய் கள்ள மனம் துள்ளுவது கண்டாய் பராபரமே அப்படின்வார். இந்த மனசு ஏன் இப்படி துள்ளுது, அதுவும் எப்படி துள்ளுது? கொல்லி தேள் கொட்டி குதிக்கின்ற பேய் குரங்கு அப்படின்னு சொல்லுவார் இந்த மனசை. அதுபோல் இந்த பாழான என் மனம் குவிய உன் திருவடியில் என்னோட சிந்தை வைக்கணும். அது மாதிரி குவிய நான் அங்கேயும் இங்கேயும் அலப்பாயக்கூடாது. பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. இவ்வளோ பெரிய காரியங்களையெல்லாம் பண்ணுறல்ல, ஆழாழி கரை இல்லாமல் நிற்க வைக்கிற, அப்புறம் ஆழகால விஷத்தை அமுதமாக்கிக்கிற, அனல் நீருக்கு கீழே நெருப்பை அணையாமல் வச்சிருக்கிற, மேகங்கள்லாம் சப்த மேகங்களும் அங்கே மிதந்துகிட்ருக்கு, இத்தனை அண்ட சராசரங்களும் கோள்களும் மேலே மிதந்துகிட்ருக்கு, எதுவுமே கீழே விழாமல் அதது வேலையை அதது பார்க்குது. அது மாதிரி ராமனுடைய கால் பட்டு ஒரு கல் பெண்ணாகுது, மணிமந்திரங்கள்லாம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சுலபமாக செய்கிறியே இறைவா. இப்பேற்பட்ட உனக்கு, இவ்வளவு ஆற்றல் மிகுந்த உனக்கு பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ அப்படின்னு கேட்கக்கூடிய பாடலை நாமும் தினம் இறைவன்கிட்ட சொன்னால் நம்முடைய மனமும் குவியறதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பார் இறைவன். என்ன செய்தால் என்னோட மனத்தை குவிக்க வைக்க முடியும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையில் அனுபவம் இருக்கும். யாரும் ஒரே மாதிரி கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் கைரேகை வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முடி கூட வித்தியாசன்றாங்க. ஒருத்தர் போல் இன்னொருத்தர் கிடையாது. அதே மாதிரி தான் கண்ணில் உள்ள அந்த வரிகள்லாம் வேறு வேறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த விஞ்ஞானம் தெரியாது, வேறு வேறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாருடைய மனப்பக்குவமும் வேறு வேறு, அவங்களுடைய அந்த வினைகள் வேறு, அவங்களுக்கு ஊட்டுவது வேறு வேறு. வகுத்தான் வகுத்த வகை அப்படின்வாங்க. அந்த வகுக்கும் போய் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வேறு. அப்படி பண்ணுறைய இவ்வளவு விசித்திரங்களை இறைவனுடைய எல்லா செயலும் விசித்திரங்கள் தான். அப்படியெல்லாம் பண்ணுற உனக்கு என்னுடைய பாழா போன மனசை அடக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா? பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கருமையோ. பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படின்னு சொல்லி தாய்மான சுவாமிகள் இறைவன்கிட்ட வேண்டக்கூடிய, புலம்பக்கூடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். அதனால் நான் இந்த பதிவில் சொன்னேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த கருத்து பிடிச்சிருக்கு, இந்த பாடல் பிடிச்சிருக்கு, தாய்மான சுவாமிகளை பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை போடுங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.